வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தியை அந்த வீரா கூட்டிகிட்டு வராரு. அப்போ மாயா வந்துட்டு பார்த்துட்றாங்க. பார்த்ததோட நேராக அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கடா, அங்கே தான் அந்த ரேவதியோட புருஷன் வந்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி அவளை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டு கதையை முடிங்கடா. முக்கியமாக அந்த லெட்டர் வந்துட்டு அந்த பாறை மேலே இருக்கணும். இதை கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு நேர ரேவதியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மலை உச்சிக்கு போகிறாங்க. ரேவதி அவ்வளோ பெரிய மலை உச்சியை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவும் பயத்திலேயே இருக்காங்க. ரேவதி அவனுங்களை பார்த்துட்டு, டேய் எதுக்கடா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்காகடா என்னை கொலை பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க எதுவுமே பதில் சொல்லலை. வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயா நேராக ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கடா, மறந்துடாமல் அந்த லெட்டர் கரெக்டாக அங்கே இருக்கணும். உடனே அந்த ரவுடிகளும் நாங்கள் பார்த்துக்கிற மேடம் அப்படின்ட்டு லெட்டர் எடுத்து அந்த மலை முகடில் வைக்கிறாங்க. வச்சுட்டு நேராக ரேவதியை தள்ளி விடுறதுக்கு கரெக்டாக ரேவதியோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு மலை உச்சியில் நிற்கிறாங்க. வீரா நேராக கார்த்தியை கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ வீரா நேராக கார்த்திக்கிட்ட, சார் அந்த பக்கமாக தான் சார் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேராக அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா ரேவதியை மலை உச்சிலேருந்து தள்ளி விடுறதுக்கு அந்த ரவுடிங்க எல்லாருமே ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி டக்குன்னு டேய் அப்படின்னு கத்துறாங்க. கார்த்தியோட குரல் கேட்டதோட அவனுங்க சொல்கிறாங்க, டேய் இவன் தான் போல இந்த பிள்ளையோட புருஷன், சீக்கிரம் இவளை பிடிச்சி தள்ளி விடுங்கடா அப்படின்ட்டு ரேவதியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. கார்த்தி இதை பார்த்ததோட அதிர்ச்சியாகி அங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்து ரேவதியை காப்பாற்ற வராரு. ஆனால் அந்த ரவுடிங்க டக்குன்னு கார்த்தியை பிடிச்சி இழுக்கிறாங்க. கார்த்தி டக்குன்னு அந்த ரவுடிகளை அடித்து காலி பண்ணுறாரு. அந்த ரவுடிங்க என்னடா இவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு ராஜா காப்பாத்து அப்படின்னு கத்துறாங்க. ரேவதி அந்த மலை முகட பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. காலெல்லாம் சறுக்குது, கையெல்லாம் வழுக்குது. அப்போ நம்ம கார்த்தி டக்குன்னு போயிட்டு ரேவதியோட கையை பிடிச்சி மேலே தூக்குறாங்க. ரேவதி மேலே வந்துடுறாங்க. அப்போ ரேவதியோட கையில் பயங்கரமாக அடிபட்டுருது. கார்த்தியோட கையிலையும் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. ரேவதி மேலே வந்ததோட கார்த்தி டக்குன்னு ரேவதியை பிடிச்சி என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேட்க ரேவதி சொல்கிறாங்க, அவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியல, எதுக்காக என்னை கடத்திட்டு வந்தாங்கன்னு தெரியல. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி வா இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், போகலாம் அப்படின்ட்டு வராங்க. அதே நேரம் சரவணன் நேராக கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி வா போகலாம் அப்படின்ட்டு. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சரவணன். சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ரேவதியை கண்டுபிடிச்சாச்சா? கார்த்தி சொல்கிறாரு, ரேவதியை கண்டுபிடிச்சிட்டேன் சார். இது கேட்டதோட சரவணனும், சரி கார்த்தி ரேவதியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் நான் ரேவதியை கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக ரேவதி கிட்ட, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ ரேவதி கொஞ்சம் பதட்டத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட கையில் வந்து கட்டு போட்டு விடுறாங்க. ரேவதி நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் ரேவதி அப்புறம் கார்த்தி 2 பேரும் சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்தி ரேவதியை பார்த்து, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருக்கிறதே சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு அவங்க கடத்தினது யார், எதுக்காக என்னை கடத்திட்டு போனாங்க, அவனுங்க அடிக்கடி ஃபோனில் மேடம் மேடம்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க, ஆனால் அது யாருன்னு தெரியல. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அதை பற்றி இனிமேல் யோசித்து என்ன பண்ண போகிறீங்க, அதான் உங்களை நான் காப்பாற்றிட்டேன்னு, வாங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மறுபடியும் அவங்க என்னை கடத்துவாங்கன்னு கடத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அதனால நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனுங்க அந்த மேடம் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அதை கண்டுபிடிச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜா ஒரு நிமிஷம் நில்லு. அப்போ கார்த்தி நிற்கிறாரு. ரேவதி சொல்கிறாங்க, என் உயிரை காப்பாற்றிருக்க இன்னைக்கு ரொம்ப நன்றி. கார்த்தி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாயா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்னரும் ரேவதியோட கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி.
அந்த ரவுடிங்க ஃபோனை பார்த்துட்டு ஐயோ மேடம் தான் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறா, டேய் ஃபோனை எடுக்கலன்னா மேடம் திட்டுவாங்கடா, ஃபோன் அட்டன் பண்ணுடா. உடனே அந்த ரவுடியும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல மாயா கேட்குறாங்க, என்னாச்சு, அந்த ரேவதியோட கதையை முடிச்சிட்டிங்களா? அந்த ரவுடி சொல்கிறான், மேடம் நாங்கள் எப்படியாவது அந்த பொண்ணோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு மலை உச்சி வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டோம். ஆனால் டக்குன்னு ஒருத்தன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, புயல் மாதிரி வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு போயிட்டான், எங்களையும் செமையாக அடித்து காலி பண்ணிட்டான். இது கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி, டேய் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்னு, அங்கே ஒருத்தன் வரான், அவன் வரத்துக்குள்ள அந்த ரேவதியோட கதையை காலி பண்ணுங்கன்னு சொன்னேன்னு, ஏன்டா இப்படி பண்ணீங்க? அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, சாரி மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை மலையிலேருந்து தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளேயும் அவன் வந்துட்டான், எங்களை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அந்த ரெசார்ட்டை பார்த்தா நம்ம கார்த்தி ரேவதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேராக கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு ரேவதி பக்கத்தில் இருக்காங்க. மாயா ஃபோன் பண்ணுறா. ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால அவங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு கார்த்தி அந்த பக்கமாக போயிட்டு, இப்போ எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ண? மாயா சொல்கிறாங்க, என்ன பயத்தில் உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டியா? கார்த்தி சொல்கிறாரு, ஏய் உனக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் ரேவதிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்தோம் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் நான் ரேவதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன், உனக்கெல்லாம் நான் பயந்து கிளம்புறேன் அப்படின்னு நீ ஒரு காலும் நினச்சிடாத. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நீ பயந்து தாண்டா போகிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நீ ஊருக்கு வருவியல்ல அப்போ பார்த்துக்கிற அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ராஜா யார் ஃபோனில்? கார்த்தி சொல்கிறாரு, இல்லைங்க அன்னோன் நம்பர். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னை கடத்தினது யார் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற, இங்கே பாரு அது யார் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, இப்போதைக்கு அந்த விஷயத்தை பற்றி என்னால் சொல்ல முடியாது, இப்போதைக்கு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேராக ராஜராஜட்ட, என்னங்க நம்ம மாப்பிள்ளை ராஜாவும் ரேவதியும் வராங்களாம். அப்போ ராஜராஜா கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு சாமுண்டீஸ்வரி, இன்னைக்கே கிளம்பிட்டாங்க, இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு தானே வரணும்? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அதாங்க எனக்கும் தெரியல, சரி வரட்டும், எனக்கும் என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியல, இத்தனை நாள் ரேவதியை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, ஹாஸ்டலுக்கு கூட நான் அவளை அனுப்ப மாட்டேன். இது கேட்டதோட ராஜராஜா கேட்குறாரு, அம்மாடி உனக்கு அந்த பயம்தானா இல்லை மாயாவை பற்றின பயமா? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அந்த மாயா பற்றின பயமும் எனக்கு இருக்குது, ஒருவேளை அந்த மாயா ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி ட்ரை பண்ணால் என்ன பண்ணுறது, அந்த பயம் வேற எனக்கு இருக்குது. இது கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு, அதான் நம்ம மாப்பிள்ளை ராஜா இருக்காருல்ல, அவரை மீறி என்ன நடக்க போகுது, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட ரேவதியும் இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமாங்க அந்த தைரியத்தில் தான் நானே அனுப்பி வச்சேன், இருந்தாலும் 3 நாள் ஆகிட்டே அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட, இங்கே பாருங்க, உங்கள் அம்மா காலையிலே உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நான் வெளியில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஃபோனை கொடுக்கல, உங்களை தான் கடத்திட்டாங்களே, அதனால் இப்போ ஃபோன் பண்ணி பேசுங்க. ரேவதி சொல்கிறாங்க, சரி இன்னும் 10 நிமிஷத்துல தான் வீட்டுக்கு போயிருப்போம்ல, அப்புறம் என்ன பேசிக்கலாம். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா கரெக்டாக வீட்டுக்கு வந்து காரு நிற்கிது. சாமுண்டி சரி ராஜராஜட்ட, என்னங்க ரேவதி வந்துட்டா, ரோகிணி போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா. ரோகிணியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டு நேராக கார்த்தியையும் ரேவதியையும் நிற்க வைக்கிறாங்க. 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் 2 பேரும் உள்ளார வந்ததோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, என்னம்மா ரேவதி, ஏற்காடு ட்ரிப்பு எப்படிம்மா இருந்துச்சு? ரேவதி சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சுமா. அப்போ தான் சந்திரா இதை பார்த்துட்டு, என்ன ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டு மாப்பிள்ளை கூட ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிட்ட போல். இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா என்ன சந்திரா இப்படியெல்லாம் பேசுகிற, அவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருந்தால் உனக்கு தானே சந்தோஷம், அதை விட்டுட்டு என்ன இப்படி பேசுகிற? ரேவதி போயிட்டு நீ ரெஸ்ட் எடு. ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதியோட கையில் அடிபட்டிருக்கிறத சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு, ரேவதி கொஞ்சம் நில்லு. அப்போ ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ அம்மா பார்த்துட்டாங்க போல அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது,
ரேவதியோட கையில அடிபட்டிருக்கு. அப்பதான் கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ இவங்க கிட்ட அங்க நடந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்னேன், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள அமைதியா இருக்கீங்க? ரேவதியோட கையில இவ்வளோ பெரிய காயமா இருக்கு, என்ன மாப்பிள நடக்குது, என்னாச்சு ரேவதியோட கைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா அதை நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் இல்லம்மா, என் கை நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி லைட்டா டோரை க்ளோஸ் பண்ணும் பொழுது கையில லைட்டா ஸ்கிராச் ஆகிருச்சு, அவ்வளோதான். இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகி, என்னம்மா இப்படி சொல்ற, பார்த்த சூதானமா கதவை சாத்த மாட்டியா? ரேவதி சொல்றாங்க, சாரிம்மா. அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, சாதாரணமா கையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னதுக்கே அம்மா இவ்வளவு பதட்டப்படுறாங்களே, ஒருவேளை என்ன 4 பேர் கடத்திட்டு போயிட்டு மலையிலேருந்து தள்ள பார்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா எந்த அளவுக்கு பதட்டப்படுவாங்க அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்புறமா ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள உண்மையாவே ரேவதிக்கு அப்படிதான் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், அப்படிதான் மேடம் அடிபட்டுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி ரேவதிக்கு எந்த ஆபத்தும் இல்லை, சரியா? இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, நீங்களும் பேசிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி போறாரு. அப்புறமா கார்த்தி நேரா ரேவதி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ரேவதி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, இல்ல உங்க கையில அடிபட்டு இருந்துச்சு, இதனால கண்டிப்பா வந்துட்டு அத்தை கேட்பாங்கன்னு நினைச்சேன், அதே மாதிரி கேட்டாங்க. அங்க நடந்ததை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கும். நீங்க உங்க அம்மா கிட்ட பொய் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒருவேளை அம்மா கிட்ட உண்மை சொல்லியிருந்தா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எதுக்காக தெரியுமா உண்மையை சொல்லல, ஒருவேளை எனக்கு இந்த ஒரு ஆபத்து இருந்துச்சு அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க, அதனாலதான் நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லல. மத்தபடி உன்னை வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் எனக்கு இல்ல. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்க ரூமுக்கு போறதோட ராஜராஜத்தை, எனக்கு ரேவதி ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரி தெரியுதுல்ல. அப்ப ராஜராஜ கேக்குறாரு, அம்மாடி, ரேவதி என்ன உண்மையை மறைக்க போறா? அவெல்லாம் இது வரைக்கும் உன்கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்ல. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, அவளுக்கு கையில அடிபட்டதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீங்க ராஜா மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. ராஜராஜாவும் சரிம்மா அப்படின்ட்டு நேரா ராஜாவை போய் கூப்பிடுறாங்க. ராஜா இந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள ரேவதிக்கு எப்படி கையில அடிபட்டுச்சு? அது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் இது மாதிரி நேத்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, நீங்க காலையிலே ஃபோன் பண்ணி ரேவதி கிட்ட ஃபோன் கொடுக்க சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே ரேவதி காணாம போயிட்டாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், அந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்க நேரா அந்த ஏற்காடுக்கே வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாயா ஏற்காடு வந்தாளா? அவ எதுக்காக ஏற்காடு வந்தா மாப்பிள்ள? ஏன் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்கிட்ட சொல்லல? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ரெடி பண்ணிருப்பேன்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கத்த, பாதுகாப்பு எந்த வகையிலையும் பிரயோஜனமே இல்லத்த. ஏன்னா அந்த மாயா யாரு கண்ணிலையும் படாம அவ யாருக்கும் தெரியாமையே இருந்து எங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கா. அத்தை, இனிமே அதை பத்தி பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா மாயாதான் வந்துட்டு அந்த ரவுடிகளை வச்சு ரேவதியை கடத்தியிருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே மாயா கிட்ட இருந்து நம்ம ரேவதியா பாதுகாப்பா வச்சுக்கலாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது முடியாது மாப்பிள்ள, அந்த மாயா இருக்கால, அவ அன்னைக்கு கூட நைட்டு ரேவதியை கூப்பிட்டு இது மாதிரி உன்னை விவாகரத்து பண்ணிட்டு மகேஷ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரேவதியா அந்த அளவுக்கு அவ ஃபோர்ஸ் பண்ணிருக்கா. ரேவதி என்னோட வளர்ப்புல, என்னைக்குமே அவ தப்பாக மாட்டா. அவ என்ன சொன்னா தெரியுமா, இது மாதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு தடவை மேரேஜ் ஆகிட்டு மறுபடியும் மேரேஜ் ஆகுறது ரொம்ப பெரிய தப்பு, அதுவும் இது அம்மாவுக்கு ரொம்ப பெரிய அவமானம்னு சொல்லி மாயாவை கண்ட்ரோல் பண்ணிருக்கா. இதனாலதான் மாயா கோவமாகி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா. எப்படியாவது ரேவதிய பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட நோக்கம் இது கிடையாது. மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ள, மகேஷ உன்கிட்ட கேட்டாளா? மாய அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், மகேஷ கொண்டாந்து ஒப்படைச்சாதான் ரேவதியை விடுவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டுனா. ஆனா எனக்கு தான் ரேவதி எங்க இருக்காங்க, மகேஷ் எங்க இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாதுல்ல. எப்படியோ நான் சமாளிச்சு ரேவதியை காப்பாத்திட்டேன். ஆனா அந்த மாயா இதோட நிப்பாட்ட மாட்டா, இன்னும் வேற ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள,
நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாயா என்ன பண்றா அப்படிங்கறத நானு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி அவங்க ரூமுக்கு போனதோட அந்த ரவுடிங்க சொன்னதை யோசனை பண்ணி பாக்குறாங்க. அந்த ரவுடிங்க நொடிக்கு நொடி மேடம் மேடம்னு சொல்லிதான் போன் பண்ணாங்க. இத நம்ம ரேவதி யோசனை பண்ணி பாக்குறாங்க. அந்த ரவுடிங்க நொடிக்கு நொடி மேடம் மேடம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி எந்த மேடம்? யாரு ஏதோ ஒரு லேடி தான் என்ன கடத்த சொல்லியிருக்காங்க. யாரா இருக்கும்? என்னை கடத்தி கொண்டு போய் மலை உச்சில இருந்து தள்ளி காலி பண்ற அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா என் மேல சாதாரண கோவத்துல இல்ல, பயங்கரமான ஆவேசத்துல இருக்காங்க. அப்படி என் மேல அந்த அளவுக்கு கோவத்தோட இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட ரேவதி கேக்குறாங்க, ராஜா ஒரு நிமிஷம் நில்லு. கார்த்தி கேக்குறாரு, சொல்லு ரேவதி, ஏதாவது வேணுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நேத்து என்னை கடத்தினவங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக அவங்க என்னை கடத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி உனக்கு தெரியும் அப்படிங்கிறதும் தெரியும். இங்க பாரு, அவங்க எதுக்காக என்ன கடத்தினாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அத பத்தி சொல்லியும் நீ கண்டிப்பா நம்ப போறது கிடையாது. ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, அவனுங்க போன் பேசும் பொழுது நொடிக்கு நொடி மேடம் மேடம் தான் சொன்னாங்க. மலை உச்சில இருந்து என்ன தள்ளி விடுறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க என் மேல சரியான கோவத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி யாரு என் மேல அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கு? மனசார நான் யாருக்குமே இது வரைக்கும் துரோகம் பண்ணது கிடையாது. இந்த அளவுக்கு அவங்க கோவமா இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அவங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க தான். யாருன்னு சொல்லு. அம்மாவுக்கு எதிரியா, அப்பாவுக்கு எதிரியா, இல்ல தாத்தா பாட்டிக்கு எதிரியா, இல்ல எனக்கு எதிரியா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, ரேவதி, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வரும். நான் அன்னைக்கு கண்டிப்பா உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ. அது அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் கிட்ட எப்படியாவது பேசி அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த மாயாவை வெளியில வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அந்த மாயாவை நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ச்சியா போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இது இல்லாம வேற ஏதாவது ஸ்டோரிஸ் பத்தின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.